கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 49:10. அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நம்மை கர்த்தர் எவ்வளவு அழகாய் நடத்திக்கிட்டு வராருன்னு பாருங்களேன். ஒவ்வொரு மாதமும் வாக்கு தத்தத்தை கொடுத்து அற்புதமா நம்மளை நடத்திக்கிட்டு வராரு. நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னுடைய மெசேஜை ஷேர் பண்ணுங்க. உங்களை ஆறுதல் படுத்துகிற பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் அவர்களையும் ஆறுதல் படுத்துவார், பலப்படுத்துவார். நம்மளை நடத்தி நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் என்று அழகாய் வேதம் சொல்கிறது. நமக்கு சில நேரங்களில் எது நல்லது என்று தெரியாது. சில நேரங்களில் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு எது நன்மை எது ஆசீர்வாதம் என்று தெரியவே தெரியாது. ஆனா பெற்றோர்கள் அதை சொல்லி கொடுப்பார்கள். இத பண்ணு, இத படிச்சா நீ மேல வருவ, நீ இந்த இடத்துக்கு போனா மேல வரலாம், இந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சில காரியங்களை பெற்றோர் சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி கொடுத்து நடத்துகிறபடி கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறாராம். நடந்து வருகிற வழியில நமக்கு இந்த தாகம்னு கண்டிப்பா எடுக்கும். ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு விருப்பம் என்று சொல்லலாம். அப்படி வரும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தி நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுகிறாராம். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எப்ப தாகம் வரும், எப்ப நீரூற்று அண்டைக்கு கொண்டு போகணும்னு. ஆண்டவருக்கு தெரியும் எப்ப என் பிள்ளைக்கு தண்ணி தேவை, எப்ப என் பிள்ளைக்கு ஆகாரம் தேவை, எப்ப என் பிள்ளைக்கு இந்த பொருள் தேவை, எப்ப என் பிள்ளைக்கு இது வேணும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தர் நம்மை நடத்தி நீரூற்று அண்டைக்கு கொண்டு போகணும்னா பல இடங்களில் நீர் இருக்கிறது உலகத்துல. பல இடத்துல நீங்க சொல்லலாம், எனக்கு தெரியும் அங்க தண்ணி நல்லா இருக்கும், இந்த இடத்துல தண்ணி நல்லா வரும், நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா எல்லா தண்ணியும் நல்ல தண்ணியான்னு நமக்கு தெரியாது. யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு வெளியில இருந்து பாக்குறதுக்கு அந்த தண்ணி நல்ல தெளிவா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, ஓடி போய் தண்ணிய குடிப்போம். ஆனா அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை யாருமே பார்ப்பதே கிடையாது, யாருக்குமே தெரியவே தெரியாது. ஆனால் நன்றாய் கவனியுங்கள், இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போவார் என்று சொன்னால் அந்த தண்ணீரில் ஆரோக்கியம் இருக்கும், அந்த தண்ணீரில் ஆசீர்வாதம் இருக்கும், அந்த தண்ணீர்ல கர்த்தர் பலத்தை வைத்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மை தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போக வேண்டுமே ஆனால், நடத்தி நீரூற்றண்டைக்கு கொண்டு போக வேண்டுமே ஆனால், சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் மேய்ப்பராய் கொண்டிருக்க வேண்டுமே ஆனால், இதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்தோட வழி. நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தரை நான் மேய்ப்பரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா அவர் கண்டிப்பா என்ன நடத்தி கொண்டு போவாரு, என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு எத்தனை சூழ்நிலையில பாருங்க, எத்தனை பேர் பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறாங்க, எத்தனை பேர் போராட்டத்துல மாட்டுறாங்கன்னு தெரியுமா? இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி, ஐயோ எனக்கு நல்ல லைஃப், ஐயோ எனக்கு இது கொடுத்துட்டாங்க, அது கிடைச்சிருச்சுன்னு உடனே பாஞ்சு போய் யோசிக்காம இன்னைக்கு அநேகர் உடைக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அறியாமை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் நீரூற்று அண்டைக்கும் நடத்தி கொண்டு போக அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவரை மேய்ப்பரா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஏசப்பா இந்த நாளை நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். என்னுடைய அப்பா இறந்து போன அந்த சூழ்நிலையில நாங்கள் தனித்து விடப்பட்டோம். எல்லா அடக்கத்தையும் முடிச்சிட்டு நாங்க ஊருக்கு வந்தோம். எங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு வெறுமை இருந்தது. அவர் இருந்த இடம், அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அவர் போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு, இனி நம்மளை யாரு நடத்துவாங்க? இத்தனை நாளா எங்க அப்பா இருந்தாங்க, எங்களை நடத்தினாரு, அப்பா இருந்தாரு, எங்களுடைய தேவைகளை சந்திச்சாரு, எதுக்குமே நாங்கள் வெளியில அலைஞ்சது கிடையாது, எதுக்குமே நாங்கள் ஓடுனது கிடையாது, எங்கேயும் போய் நின்னது கிடையாது, எங்கேயும் போய் வாங்கினது கிடையாது. காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டாரு.
திடீர்னு ஒரு நாள் இழப்பு வரும் பொழுது தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சுற்றிலும் ஒரே இருள். சொந்தக்காரங்க எத்தனை நாள் நம்ம கூட இருப்பாங்க? பழகுனவங்க எத்தனை நாள் நம்ம கூட இருப்பாங்க? இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, கர்த்தர் எங்களை அழகாய் நடத்தினார். எனக்கு சரியான நேரத்துல ஒரு வேலையை கொடுத்தார். நல்ல இடத்தில் என்னை கர்த்தர் உட்கார வைத்தார். பாதுகாப்பான இடத்துல உட்கார வைத்தார். என்னை அழகாய் நடத்தி வந்தார். ஐயோ, நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமா இருக்கேன்னு சொல்லி சில நேரங்கள்ல என்னை குறிச்சு யோசிச்ச நேரங்கள் உண்டு. இன்றைக்கு எத்தனையோ 1000 பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து டீச் பண்ணி எத்தனையோ பேரை நான் வழி நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அவர் நடத்துவார். உலகமே இருண்டு போனாலும் ஒளியாய் கர்த்தர் உங்களை நடத்துவார், வாழ வைப்பார். God bless you. Amen. Amen.